இப்போது இந்த அதிரச மாவை தனியாக எடுத்து பிசைஞ்சு தீபாவளி கொஞ்சம் சுட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிறத இப்போ சுடுப்போம். இந்த மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் சுட்டுட்டேன்லாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம இப்படியே தட்டி எண்ணெயும் சட்டியும் வச்சுட்டு அதில் அப்படியே எண்ணெய் சட்டியை பக்கத்தில் வச்சு சூடானோன்னு அப்படியே இதை தட்டி போட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த இது மேலே மாவு வச்சுருக்கேன். அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கனமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா புஷ்னு உப்பி வந்தாலே உள்ள மாவு நிற்காது. இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதை மெதுவாக இப்படியே எடுத்துட்டு அப்படியே அணைச்சி இப்படி போட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் சட்டியில் அப்படி போட்டுற வேண்டியது. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். ஒரு இந்த எண்ணெய் நிறையா எண்ணெய் வந்து சூடாக்கி அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்ட பிறகு அப்புறம் கொஞ்சமாக ஏற்றிக்கணும். லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியோ எண்ணெயோ தொட்டு இப்படி எடுத்துட்டு இல்லைன்னா வாழை இலை கூட வச்சுக்கலாம். இப்படியே காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தட்டத்துக்கு வரும். அப்படி மாவு தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பா அப்படியே அரைச்சிட்டு சலிக்காமல் அப்படியே போட்டு கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டா போதும். போட்ட பிறகு சிம்மிலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டால் தான், கொஞ்சம் அனல் விட்டால் தான் அது ஒப்பி வரும். சர்க்கரை கூட இருந்தாலோ இல்லை மாவு தண்ணியாக இருந்தாலோ கொஞ்சம் சீர ஆரம்பிச்சிடும். அதிரசம் சீரும் அப்புறம் சரியாக வராது. எண்ணெய் நிறையா இருந்தால் ஒன்று வேக விட்டு இன்னொன்று போடணும். இப்படி போட்டு எடுத்துக்கலாம். வெந்தோடனே மேலே எம்பி வந்துடும். இந்த மாதிரி மேலே புடப்பா வந்தோடனே இதை அப்படியே எடுத்து பெரட்டி போட்டுடலாம். அதிரசம் மட்டும் கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஈஸியாக வந்துடாது. மாவு தயார் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சுட்டு எடுக்கும்போதும் அனலை சரியான பதத்தில் வச்சிடணும். அனல் இல்லைன்னா சிம்லேயே வச்சுட்டோம்னா அப்புறம் ஒப்பாமல் போயிடும். இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் அதிரசம் நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா, அந்த முறை அடங்கி வந்துட்டு பாருங்க. இதில் அப்படியே இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அப்படியே எடுத்து இதுக்கு கூட இப்போல்லாம் வந்து ஒரு கட்டை வச்சுருக்காங்க, மரக்கட்டை ஒன்று ரவுண்ட் ஷேப்பில், சாரண மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடி வச்சு வச்சுருக்காங்க. அதை வச்சு இப்படி லேசாக அழுத்தி எடுத்துட்டா போதும். இந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே மேலே போட்டுட்டு வந்துட வேண்டியதான். எல்லாத்தையுமே அப்படி தான் எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க விட்டுறாமல் இந்த மாதிரி பதத்திலே எடுத்துடலாம். உள்ளே அப்படியே கொஞ்சம் புட்டு பார்த்துருக்கணும் அப்பப்போ, இன்னும் சில இது வேகாமல் இருந்து போயிடும். இப்போ ஒரே சீரான கணத்தில் தட்டினோம்னா நல்லா வந்துடும்.
இப்போ எல்லாமே தட்டியாச்சு. இப்போ எல்லாம் தட்டி முடிச்சாச்சு, நல்லா எடுத்தாச்சு. இப்படி தான் அடுக்கி வச்சுக்கணும். அப்புறம் சூடு ஆற விட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்படியே வேறு பாத்திரங்களில் எடுத்து வச்சிடலாம்.